அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி எனவும் மாணவி குறித்த விவரங்கள் எப்படி வெளியானது என்பது குறித்தும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி எனவும் மாணவியின் தனிப்பட்ட விவரங்கள் எப்படி வெளியானது எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது எப்படி என்றும் பாலியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரம் எப்படி வெளியானது என்பதும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இருந்த அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்த இந்த மனு மீதான விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் தற்போது தொடங்கி இருக்கிறது. நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற கருத்துக்களை நீக்க வேண்டும், உயர்நீதிமன்ற உத்தரவு என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு வாதத்தை வைத்திருந்தார். அப்போது நீதிபதி குறுக்கிட்டு மாணவனுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது, இதனை யார் வெளியிட்டது, காவல்துறை ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு வைத்துள்ளார், என்ன உத்தரவை எதிர்பார்க்கிறீர்கள் என்பது போன்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தகவல் மறுநாள் தான் வெளியாகி உள்ளது என்றால் எவ்வாறு அது வெளியானது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அந்த மாணவிக்கு இது ஒரு செகண்டரி ட்ராமா என்ற ஒரு நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மாணவியை பாதுகாக்க நாங்கள் எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தயாராக இருந்தோம் என்று தமிழ்நாடு காவல்துறை தரப்புல வாதமானது முன்வைக்கப்பட்டிருந்தது. மத்திய அரசினுடைய தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது, இதற்கு காவல்துறை அதிகாரி என்ன செய்வார் என்ற ஒரு கருத்தும் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் அந்த மாணவியினுடைய தரவுகள் தற்போதும் சமூக வலைதளங்களில் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில தகவல்கள் வெளியான போது எவ்வளவு நேரத்திற்கு அந்த ஆவணம் டவுன்லோட் செய்ய முடியும் வகையில் இருந்தது என்ற ஒரு கேள்வியையும் அதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருந்தார். அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதல் நாள் எஃப்ஐஆர் வெளியான நிலையில மறுநாள் அனைத்து தரப்பிலும் தகவல் வெளியாவது தடுக்கப்பட்டது என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் என்ஐசி மற்றும் சிசிடிஎன் ஆகியவை மத்திய அரசினுடைய தொழில்நுட்பங்கள் தான், தகவல் கசிவு குறித்தும் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது என்று தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்திருந்தார். அதே போல வழக்கறிஞர் வரலட்சுமி தாக்கல் செய்த அந்த கேவியட் மனுவை தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தது மட்டுமில்லாமல் அரசியல் செய்வதற்காக இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தனர். அதற்கு நீதிபதி நாகரத்னா பதிலளிக்கும் போது இந்த விவகாரத்தில் அரசியல் கூடாது என்று தெரிவித்தது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கேவியட் தாக்கல் செய்திருந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைக்கும் போது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது, ஆனால் அந்த அதிகாரி தற்போது வரை வரவில்லை, அரசு யாரையோ காப்பாற்றுவதற்கு முயல்கிறது என்ற ஒரு வாதத்தை கேவியட் மனு தாக்கல் செய்த மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதற்கு நீதிபதி அரசு உரிய விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறது, இந்த வழக்கு நிலுவையில் இருப்பது நடப்பு விசாரணையை ஒரு விதத்திலும் பாதிக்காது என்ற ஒரு கருத்தை தெரிவித்தது மட்டுமல்லாமல் காவல்துறை ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்ற கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தடையையும் விதித்திருக்கிறது. அதே போல இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை எனவும் அதனை தமிழ்நாடு அரசு கோரவில்லை எனவும் அந்த சிறப்பு குழு விசாரணைக்கு தற்போது உத்தரவு இந்த பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்ற கருத்துக்களையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே காவல்துறை ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் விதித்திருந்த அந்த கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து ஒரு உத்தரவையும் இந்த வழக்கில் பிறப்பித்திருக்கின்றது. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.